உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. ஆமேன். பைபிள்ல ஒரு அழகான கேரக்டர் இருக்காங்க. அவங்க பேர் தான் அன்னாள். பழைய ஏற்பாடு அன்னாள் கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அன்னாள் பிள்ளை இல்லாதனால அவங்க ரொம்பவே அற்பமா எண்ணப்பட்டாங்க. கர்த்தரே அவங்க கர்ப்பத்தை அடைச்சிருந்தாங்கன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குங்க. அவங்க இந்த காரியத்தை குறித்து ரொம்பவே அழுது புலம்பி ரொம்பவே அவங்க தன்னைத்தானே வருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த எல்கானா அவங்களுக்கு எவ்வளோதான் ஆறுதல் சொன்னாலும் அவங்க என்ன பண்ணலன்னா ஆறுதலே ஆகலை. எப்போவுமே வருஷம் தூரம் அவங்க தேவாலயத்தில் போய் பலி செலுத்துவாங்கங்க. அப்போது அண்ணா தேவாலயத்துக்கு போய் அவங்களோட இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி அவங்க ஜெபிச்சாங்கங்க. அவங்க ஜெபம் கர்த்தரோட சமூகத்தில் கேட்கப்பட்டு ஏலி மூலியமாக கர்த்தர் அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்குறாங்க. என்ன மறு உத்தரவு கொடுப்பாங்கன்னா, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளை இடுவாராகன்னு சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்குறாங்க. அவங்க அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை நம்பி அவங்க சிரிச்ச முகமாக அவங்க கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்து அவங்க எப்போவுமே இந்த காரியத்தை குறித்து கலங்கினதாகவும் பைபிளில் சொல்லலை, அழுதுதாகவும் பைபிளில் சொல்லலைங்க. ஏன்னா அவங்க அந்த வார்த்தையை நம்புகிறாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை மேலே விசுவாசம் கொண்டவங்களாக இருக்காங்க. அதனால் கர்த்தர் அவங்க காரியத்தை வாய்க்க பண்ணினாருங்க. அழகான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினாங்க. நம்மளுடைய கஷ்டங்களை மனிதர்களிடத்தில் சொல்லும் போது நம்மளுக்கு ஆறுதல் மட்டும்தான் கிடைக்குமே தவிர நிரந்தரமான தீர்வு கிடைக்காதுங்க. சம்டைம்ஸ் கர்த்தரே சில விஷயத்தை தடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்மளோட இருதயத்தை கர்த்தர்கிட்ட ஊற்றணும், மனுஷங்களை சார்ந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே சில காரியங்களை கர்த்தரே தடுத்து நின்றுவாங்க. நம்ம என்னைக்கு ஜெபாலயத்துக்கு போய் கர்த்தரை நோக்கி அந்த காரியத்துக்காக ஜெபிச்சு துதிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கர்த்தரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்க. முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தரை நம்பி இருக்கணும். எப்படி அண்ணால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவங்க பிடிச்சு கொண்டு அடுத்தவங்க அழுத முகமாகவே இல்லைங்க. அது போல தாங்க நம்மளும் கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டோன்னா அதை நம்ம முழு மனதாக நம்பும்போது கர்த்தரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்கங்க. நீங்கள் இந்த மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கலங்கியோ இல்லை பயந்து கொண்டோ இந்த காரியம் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள்கிட்ட தாங்க பேசுகிறாங்க. உங்களோட வழியை கர்த்தர்கிட்ட ஒப்புவீங்க. கர்த்தரையே நீங்கள் நம்பிடுங்க. கர்த்தரே உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்கங்க.